செய்யப்படுறோம்டா உங்களோட பாக்கி ருசியா அவிச்ச சோளத்தில் என்ன செய்யலாம்னு இப்போ காட்டுவோம். இது அவித்த சோளம். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இது வந்து மிளகுல வெவ்வேறு நிறங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது மிளகு தான் வெவ்வேறு இது வளமையான தூள். இது வந்து எங்களோட கறி பவுடர் போட்டால் தான் எங்களோட ருசி வரும். இது மிளகாத்தூள் பப்ரிக்கா. அதே உப்பு முக்கியம். மற்றது இது பெசிலண்டு தெரியும் தானே உங்களுக்கு. இங்கே கடவுளையே நீங்கள் வேண்டலாம். இது வந்து உள்ளி. மற்றது இது வந்து அனித்தன். இது வந்து இங்கே நீங்கள் கடையில் பார்த்து வேணுங்கோ. இது வந்து எங்களோட கருவேப்பிலையே வறுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன். இது போடுறது இப்போ அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. மற்றது மைதானாண்டது காட்டின எல்லாத்தையும் எடுத்து இந்த சின்ன கரண்டியால் அரை கரண்டி போடுங்க. அப்புறம் இந்த கரண்டியால் எடுத்து இந்த மாவை வந்து 2 கரண்டி போடுங்க. நீ எல்லாத்தையும் தேய்த்து கலந்து போட்டு இதில் எண்ணெயும் இந்த சின்ன கரண்டியால் போட்டுட்டு முதல் 10 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி எடுத்து கிளறி போட்டு திருப்பியே 10 நிமிஷம் வச்சா எல்லாமே சேர்த்து 20 நிமிஷமா. அப்போ முடிஞ்சது. இப்போ எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம்.